அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம ஜிகேல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, நம்ம சிலபஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து எவ்வளோ மார்க் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோவில் பர்டிகுலர் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிட் வந்து ஜிகே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 25 வந்து மேக்ஸ் தனியாக போயிடுது, 100 வந்து தமிழுக்கு வந்து போயிடுது. அது வந்து கண்டிப்பாக நம்ம ஒதுக்க முடியாது. அதுக்கு எல்லா டாபிக் கவர் பண்ணி தான் ஆகணும். ஜிகே வந்து மிகப்பெரிய ஒரு கடல்னு சொல்லலாம். கடல்ன்றது தாண்டி அதை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஜிகே வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் நம்ம எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது? எல்லாருமே படிக்கிறாங்க ஜிகே. ஸோ அவங்க போகிற மெத்தடே ஃபாலோ பண்ணி நம்ம படிக்கலாமா, இல்லை நமக்குன்னு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாரும் தெரிஞ்சதை நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. பாலிட்டியிலேருந்து நம்மளுக்கு ஒரு 15 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. 15 அதுக்கு மேலே கூட கேட்க சான்சஸ் இருக்குது. யூனிட் 6ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டுமே சேர்த்து 20 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தனியாக இருந்துச்சு. டிஎன் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் வந்து யூனிட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய சிலபஸில் இப்போ வந்து ரெண்டும் ஒன்றா சேர்த்து வந்து 20 மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி நம்ம தனித்தனியாக படிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த டைம் நம்ம எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு 20 மார்க் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து நம்மளுக்கு 10 மார்க் கிடைக்குது. ஸோ இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜிகேல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் பாலிட்டி மட்டும் படிச்சுட்டு எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் படிக்காமல் ஏதோ ஓரளவு படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் டவுட் தான். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இது நல்லா ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் டிஎன் வளர்ச்சி நிர்வாகம் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு யூனிட் 6ஓ பாலிட்டியோ சரியாக தரவு பண்ணாமல் போயிருந்தீங்க அப்படின்னாலும் கஷ்டம்தான். இல்லை நான் எதுவுமே வந்து அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் நான் படிச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னாலும் கஷ்டம்தான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் வந்து குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் எப்படி நம்ம காம்படிஷனில் முந்தி வரணும் அப்படின்னா தமிழ் மேக்ஸு அது நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அதுக்கு நோ ஆப்ஷன். ஓகேவா? ஜிகேல நீங்கள் 75 கொஸ்டினுக்கு ஒரு 65 ஆச்சும் நீங்கள் போடணும். அப்பனா தான் நீங்கள் ஜிகேல ஸ்ட்ராங்குன்னே அர்த்தம். பட் 65 போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணாலே போதும். நீங்கள் 65 வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புக்ஸும் நம்மக்கிட்ட வேணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் அது எப்படி கேட்குறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுக்கு தெரியணும். எந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பாலிட்டிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 புத்தகம் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே வெங்கடேஷன் புக் எல்லாம் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக படிச்சுக்கலாம். படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் தான் படிச்சுக்கோங்க. ஸோ என்னோட தனிப்பட்ட முறையில் நான் வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா பாலிட்டிக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புக் படிச்சுட்டு தான் ஆவாங்க. ஓகேவா? பாலிட்டிக்கு எல்லாருமே ஸ்கூல் புக் படிப்பாங்க. ஸ்கூல் புக் யாரும் படிக்காமல் வருவாங்களா எக்ஸாமுக்கு? கண்டிப்பாக ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சிருப்பாங்க. பட் இப்போ வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் சென்டர் இருக்கு. அங்கேருந்து நிறைய பேர் வந்து அந்த புக் வாங்கி படிச்சுட்டு தான் இருக்காங்க. யாரும் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் பிரகதீஷ் புக்கும் ஸ்கூல் புக்கும் நல்லா தரோவாக படிச்சிருந்தாலே அந்த புக்கு கூட நான் காமிக்கிறேன். இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன். நான் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நான் என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கு வந்து எந்தெந்த டாபிக் படித்தா எந்தெந்த புக்கு ஃபாலோ பண்ணால் உங்களால் கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இந்த வீடியோவில் முக்கியமாக இந்த டாபிக் எல்லாமே வந்து எந்தெந்த புக்கு படித்தா எந்தெந்த புக்கு நீங்கள் ஓரளவுக்கு நல்லா தரவாக படிச்சிருந்தாலே எக்ஸாமுக்கு வந்து நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாதிரி சொல்லிக்கிறேன். பாலிட்டியில் 15 மார்க் இருக்குது. அதில் வந்து ஸ்கூல் புக்கில் ஒரு 10 மார்க்ஸ் கேட்கறதே கஷ்டம் தான் ஸ்கூல் புக்லேருந்தேவும். ஏன்னா லாஸ்ட்டு நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பாருங்கள், குரூப் 2 எக்ஸாமில் பாருங்கள், ஸ்கூல் புக்லேருந்து அவ்வளோ கேட்கவே இல்லை. எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதில் முக்கியமாக இந்த புக்கு நம்ம ஓரளவு தெளிவாக படிச்சிருந்தாலே போதும். நம்மளால் கண்டிப்பாக 15 கொஸ்டினுக்கு 13-14 கொஸ்டின் கண்டிப்பாக போடலாம். நான் சொல்கிறது வந்து ஸ்கூல் புக்கும் படிச்சிருக்கணும், பிரகதீஷும் படிச்சிருக்கணும். ரெண்டுமே படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் நிறையா போட்டு படிக்கிறத தாண்டி அது கூட கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து தனியாக படிச்சுக்கிடுவோம். அது ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கு, இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு, இந்த 2 இதும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பாலிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக 14 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஈஸியாக நீங்கள் 14 கொஸ்டின் போட முடியும். பட் நீங்கள் எப்படி அதை படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம
யூனிட் 6ல வந்து 20 மார்க் இருக்கு. ஓகேவா, 20 கொஸ்டின் யூனிட் 6ல மட்டுமே இருக்கு. அது நம்ம ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோ கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 புக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த 2 ஆக்சுவலாக அந்த 2 புக்குமே பத்தாது. தமிழ்நாடு தற்காலம் இந்த புக்கும், நவீன காலம் இந்த 2 புக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 புக்கு வந்து ஓகே தான். உங்களால் வந்து 20 கொஸ்டினுக்கு ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் போட முடியும், கேட்கவும் சான்ஸ் இருக்கு. பட் இந்த வெங்கடேஷன் புக்லேயே வந்து கிட்டத்தட்ட 4 புக்கு வந்து இருக்கு. இந்த 2 புக்கு, அதுக்கு பிறகு இந்த இடைக்காலமும் இந்த பண்டைய காலமும், இது 4 புக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா 20 கொஸ்டின் நீங்கள் சாலிடாக ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, 20 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இந்த 4 புக்கை படிக்கணும், பட் பெரிய விஷயம் தான். நீங்கள் என்னடா இவ்வளோ புக் இருக்குது எப்படி படிக்கிறது செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு காம்படிட்டரே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இது வந்து குரூப் 1 லெவல் படிக்கணும், அதனால இந்த 2 புக்கு ப்ளஸ் அதோட 2 புக்கெல்லாம் படிக்க முடியாது, இது வந்து குரூப் 1 காம்படிட்டர் தான் படிக்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? மற்றவங்களும் படிக்கிறாங்க, மற்றவங்க ஸ்கூல் புக் படிச்சுட்டு வருவாங்க காம்படிஷனு, அதே மாதிரி அவுட் சோர்ஸும் படிப்பாங்க. பட் இந்த 4 புக்கை நீங்கள் தரவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த 4 புக் படிக்கிறதே கஷ்டம் நினைச்சீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் பண்ணுறது கஷ்டம் தான். வந்து ஸ்கூல் புக் படிச்சனாலே போதும், கிராக் பண்ண முடியும், எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு. பட் இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஸ்டினுமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பாலிட்டிக்கு அந்த பிரகதீஷும் ஸ்கூல் புக்கும் இட்ஸ் ஓகே, இதுக்கு ஓகே. ஓகேவா, யூனிட் 6க்கு வந்து 20 மார்க், அதாவது 20க்கு நீங்கள் 18ஆவது போடணுங்க. கண்டிப்பா வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். திருவள்ளுவர் பத்தி கொஸ்டின் இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம தொடக்க கால கிளர்ச்சிகள் அது வந்து கொஸ்டின் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா முக்கியமா முதல்வர்கள்லாம் எப்படி ஆண்டாங்கன்னு சொல்லிட்டு தற்காலத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். இந்த தற்காலம் புக்கத்துல வந்து கிட்டத்தட்ட 1937 ராஜாஜி வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் இல்லையா, அதுல இருந்து கிட்டத்தட்ட சமூக நீதி சமநிலை இடஒதுக்கீடு, அதாவது ஜெயலலிதா ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி இது வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து ஆட்சித்துறை பொருளாதார ஆட்சி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு ப்ளஸ் அந்த 3 புக்கு தற்காலம் பண்டைய காலம் இது 4மே படிச்சாதான் போதும். சங்க காலத்திலிருந்து இப்போ நடக்கிற ஸ்டாலின் ஆட்சி இருக்கு இல்லையா, இது வரைக்கும் சூப்பராக கவர் பண்ணிடலாம். ஓகேவா, இதுக்கு மேலேயுமா கவர்மெண்ட் கொஸ்டின் உங்ககிட்ட எதிர்பார்க்க போறாங்க? இது 4மே படிச்சா 20க்கு 18 கொஸ்டின் சாலிடா அடிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் சொல்றது 4 புக் ஸ்கூல் புக் நம்ம படிச்சிருவோம், கண்டிப்பாக படிச்சிருவோம், அதுக்கு நோ ஆப்ஷன். பட் இந்த 4 புக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நீங்கள் மற்றவங்கள நான் வந்து ஒரு மார்க்காவது கூட நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா படிங்க. இல்லைனா எனக்கு இதே போதும், இதை வச்சே நான் வந்துடுவேன் அப்படின்னா சரி, ஓகே, அது உங்களுடைய சாய்ஸ், அது நீங்கள் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா, ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றது, ஏன் மற்றவங்க படிக்காத நம்ம படிக்கக்கூடாது அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம் தான். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் டிஎன் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இது ரெண்டுத்துக்கு நம்ம ஸ்கூல் 11th புக்கு நம்ம படிப்போம், எக்கனாமிக்ஸ் படிப்போம். ஓகே தான், அது எல்லாமே படிச்சிருவாங்க, அது ஓகே தான். அது வந்து உங்களுக்கு ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 11th 10th 12th ஒரு சில பாடங்கள் இருக்கு, அதெல்லாம் எக்கனாமிக்ஸ் வந்து பேசிக்காக நம்ம படிச்சு முடிச்சிருவோம். பட் அவுட் சோர்ஸ்னு பார்த்தா இதுக்கும் நான் பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு தான் வந்து நான் சொல்லுவேன். ஓகேவா, பிரகதீஷில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, அட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஃபுல்லாகவே படித்தாலே போதும், படிக்கிறது கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கலாம், அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ரிப்பீட் ரிவிஷன் ப்ளஸ் டெய்லி வந்து ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க, அந்த மாதிரி பண்ணாலே போதும். உங்களால் கண்டிப்பாக வந்து எக்கனாமிக்ஸ்லையும் இந்த டிஎன் வளர்ச்சி நிர்வாகம் இந்த 20 மார்க்ஸில் ஒரு 15 கேள்வி 12 13 கேள்வி வந்து நம்ம படித்ததை வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து வேணால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸோ இல்லாட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும், ரொம்ப டஃப்பாக கொஷின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ஓரளவுக்காவது இந்த புக்கை ஓரளவுக்கு ரீட் பண்ணிட்டு போயிருக்கணும். அவுட் சோர்ஸில் இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இந்த மாதிரி புக்ஸ், நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம ஃபைனல் இதுக்கு வந்துடலாம், ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும். ஓகேவா, ஸோ ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் 10 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் தான். இது 10 மார்க் தான் கேட்குறாங்க, பட் நல்லா இருக்கும். ஹிஸ்ட்ரி வந்து நம்ம சங்க காலத்துலேருந்து நம்ம முகலாயர் வந்திருப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க, அதுலேயும் நம்ம ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். இந்த ஐஎன்எம் வந்து முழுக்க முழுக்க நம்ம பிரிட்டிஷ் பற்றி தான் நம்ம அதிகமாக படிப்போம். பிரிட்டன் வந்து எப்படி வந்து இந்தியாவை ஆண்டாங்க, எப்படி கேப்சர் பண்ணாங்க, எவ்வளோ வார் நடந்திருக்கும், மைசூர் போர்கள், அது இதுன்னு கச்சமுச்சன்னு இருக்கும் ஐஎன்எம்ல. பட் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கதை மாதிரி கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 10 மார்க்குக்கு 10 மார்க் சாலிடாக அடிக்கலாம். ஓகேவா, ஸோ இது நம்ம டெல்லி சுல்தான் குப்தர்கள் அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் போகணுமான்னு கேட்டால் தேவையில்லை.
என்ன கேட்டால். ஏன் அப்படின்னா ஸ்கூல் புக்லேயே வந்து எல்லாமே இருக்கே. ஹிஸ்ட்ரிக்கு நம்ம ஸ்கூல் புக்கே இட்ஸ் எனஃப் தான். அவுட் சோர்ஸ் நீங்கள் போனாலும் ஸ்கூல் புக்கு தான் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்கூல் புக்கே இட்ஸ் எனஃப். ஓகேவா? அதே மாதிரி ஐஎன்எம்க்கு வந்து கா வெங்கடேசன் சார் புக் ஒன்று இருக்கு, இந்திய தேசிய இயக்க வரலாறு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஐஎன்எம்ல ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் தரவா படிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த புக்கு படித்தாலே போதும். கிட்டத்தட்ட நான் சொன்னது வந்து ஒரு 2, 3 ஒரு 10 கூட வரல, ஒரு 6, 7 புக்ஸ் தான் அவுட் சோர்ஸ் புக் நீங்கள் படிச்சிருந்தாலே எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எந்தெந்த புக்கு எந்தெந்த டாப்பிக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியலை, எந்தெந்த புக் அவுட் சோர்ஸ் படிக்கல, ஒவ்வொரு டாப்பிக்கில் அதாவது தெரியாமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ எதுக்கு அவுட் சோர்ஸ் போகிறது, எந்த புக்கு படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் புக்ஸ் வாங்க தெரிஞ்சும் புக்கு வாங்க முடியாமலும் இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புக்கு கிடைக்கல, புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்கள் புக்கு வச்சுருப்பீங்க, அவங்ககிட்ட புக்கு இருக்காது, நீங்கள் உங்கள் புக்கு கொடுங்க, அவங்களும் படிக்கட்டும், அவங்களும் பாஸ் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அந்த மாதிரி நினைங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3, 4 இந்த 4 யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணாலே 65 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழ் 100 + மேக்ஸ் 25, ஜிகே வந்து 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு சயின்ஸில் ஒரு 5 மார்க் போயிடும். ஓகேவா? சயின்ஸு ஒரு 5 மார்க்கும் ப்ளஸ் வந்து புவியியல் ஜாகிரஃபி ஒரு 5 மார்க். இந்த ஜாகிரஃபி வந்து ஸ்கூல் புக்கே போதும், அதேமாரி சயின்ஸுக்குமே உங்களுக்கு ஸ்கூல் புக் போதும். ஓகேவா? ஸோ அதை தாண்டி வெளியே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா 5 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க தான், பட் நிறையா பேர் இது வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஜாகிரஃபி 10th இருக்கக்கூடிய அந்த 5 லெசன் 6 லெசன் இருக்கும், அதை மட்டும் படித்தாலே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஜாகிரஃபியில் அந்த 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் 10th புக்கில் இருக்கக்கூடிய 5, 6 லெசனை படிச்சிருந்தா மட்டும்தான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை வச்சு ஜாகிரஃபியும் சயின்ஸையும் வந்து தூக்க முடியும். சயின்ஸுக்கு 9th and 10th புக்கு சயின்ஸ் இஸ் எனஃப். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஜிகே இருக்கக்கூடிய எல்லா புக்குமே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த புக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட டைம் இருக்குது, ஒரு 8 to 9 months டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுடைய அந்த 2026 டிசம்பர் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் புக்கு வாங்குறதுக்கு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எப்படியாவது கடன் கூட வாங்கி கூட புக்கை வாங்கிடுங்க. ஓகேவா? ஸோ உங்கள் கண்டிப்பாக அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா தான் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சக்ஸஸ் நோக்கி மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் எஃபர்ட்ஸ் அங்கே அப்புறம் வந்து உங்களை கட்டுப்படுத்துறது. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருதா, கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லை நம்ம படிக்கணும், எக்ஸாம் இருக்குது அப்படின்னு உங்களே நீங்கள் கட்டுப்படுத்த பழகிக்கோங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேவா? நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தாமல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம். எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னார், கட்டுப்பாடு தான் உங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, ஈஸியாக 2026 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் அந்த டிஎன்பிஎஸ்சி முன்னாடி ஒரு போஸ்டிங் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான வழியவும் டைமையும் ஒதுக்குங்க. கண்டிப்பாக 2026 சக்ஸஸாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எதை படிக்கணும் தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து இன்னும் டீச் பண்ணி போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நிறைய வந்து நான் என்னோட கிளாஸில் வந்து ஐஎன்எம், யூனிட் 8, தமிழ் எல்லாமே வந்து நான் வந்து என்னோட சேனலில் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.